ஊழியங்களின் ஸ்தாபகர் டாக்டர் சோபனா சேகர் அவர்கள் கடந்த 15 வருடங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார். இவர் ஒரு இந்து பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இவர் மூலமாக அநேகரை வியாதிகளிலிருந்தும் பிசாசின் பிடிகளிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் விடுவித்து வருகிறார். இவர் உலகின் பல நாடுகளுக்கு சென்று கர்த்தரின் ஊழியத்தை வல்லமையாக செய்து வருகிறார். அநேக வாலிபர்கள் பாவத்தின் பிடியிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். சிஸ்டர் சோபனா சேகரின் வல்லமையான செய்தி மற்றும் ஜெபத்தின் மூலம் நீங்களும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருக்கு இந்த டிவி நிகழ்ச்சி பிரயோஜனமா இருக்கிறது என்று அநேகர் எங்களை தொடர்பு கொள்ளுகிறீர்கள். அதற்காய் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கட்டுகளிலிருந்து விடுதலை ஆனவர்கள் கர்த்தர் விடுதலை கொடுத்தார் என்று அநேகம் பேர் டிவி நிகழ்ச்சியை தாங்குகிறீர்கள். அதற்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதத்திலே இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை என்று டாக்டர்ஸ் கைவிட்டார்கள். மிகவும் மனம் உடைந்த நிலைமையிலே அவருடைய கணவர் வேறொரு திருமணம் நான் செய்து கொள்ள போகிறேன், உனக்கு இனி குழந்தை பிறக்காது, டைவர்ஸ் வேண்டும் என்று கேட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த பெண்ணின் பெயர் திலகவதி. அப்போது கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த மகளிடத்திலே பேசினாராம். நான் உன்னோடு கூட பேசி கண்டிருக்கிறேன், நீ விசுவாசித்தாயானால் தேவ மகிமையை காண்பாய் என்று. அவங்க எனக்கு போன் செய்யும் போது மிகவும் கண்ணீரோடு சொன்னார்கள், என் கணவர் என்னை கைவிட்டு விட்டால் நான் எங்கு போவேன் என்று. நாங்களும் கண்ணீரோடு கூட ஜெபித்தோம். கர்த்தருடைய கிருபையினால அவர்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டது. இன்றைக்கு அவர்களுடைய நாட்கள் தள்ளி போயிருக்கிறது. இது ஒரு பெரிய மிராக்கிள். உங்களோட கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கிறது, குழந்தை பிறப்பதற்கு சான்ஸ் இல்லை, அப்படின்னாலும் 3 years or 4 years ஆகும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுடைய விசுவாசத்தை அப்படியே வர்த்திக்க செய்து இன்றைக்கு கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அநேகம் பேர் இந்த டிவி நிகழ்ச்சி தொடுகிறது. இந்த வார புரோகிராமை திலகவதியும் அவங்க கணவர் குடும்பமும் தாங்குகிறார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கவும் நார்மல் டெலிவரி ஆகவும் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தர் கொடுத்த வசனத்தை பார்க்கலாம். எரேமியா 51 அதிகாரம் 20வது வசனம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன், நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமானவன். நம்ம சொல்லல, கர்த்தரை பார்த்து. கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார். இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை பார்த்து, பேசிக்கொண்டிருக்கிற என்னை பார்த்து, ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றது வேற, ஆனா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது வேற. ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஜெப நேரத்திலே நாம் கர்த்தரோடு கூட பேசுவோம், கர்த்தரோடு கூட உறவாடுவோம். அந்நிய பாஷையினாலே கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஆனா நிறைய பேர் ஜெபிச்சு முடிச்சுட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுட்டு ஆமேன்னு சொல்லி முடிச்சுட்டு எழுந்து போயிடுறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபித்து முடித்த பிறகு எத்தனை பேர் ஜெப நேரத்துல நான் கர்த்தர் கிட்ட பேசிட்டு என்னோடு கர்த்தர் பேச காத்திருக்கிறீங்க? நிறைய பேர் காத்திருப்பது கிடையாது. அருமையான சகோதரனை சகோதரியே, உன்னோட பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுற, ஆனால் மறுபடியும் அவர் உன்னோடு என்ன பேச விரும்புகிறார்? ஜெபிச்சு முடிச்சுட்டு காத்துருங்க, ஆவியில நிரம்பி காத்துருங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு போட்ட ஜெப விண்ணப்பம் கேட்டு எல்லாத்துக்கும் நீங்க என்ன எனக்கு பதில் தர போறீங்க? அதுல என்னிடத்துல குறைவு இருந்தா எனக்கு தெரிவுபடுத்துங்க ஆண்டவரே, நீங்க என்னோடு கூட பேசுங்கப்பா அப்படின்னு நீங்க காத்திருக்கிற வேளையில கர்த்தர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். இன்றைக்கு இரவு காத்திருந்து பாருங்க. ஜெப நேரம் முடிந்த பிறகு கொஞ்ச நேரம் காத்திருங்களேன். எத்தனையோ பேர் மனுஷனுக்காக காத்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் அரசியல்வாதியை பார்க்க காத்திருக்காங்க, எத்தனையோ பேர் குடும்பத்திற்காக காத்திருக்காங்க. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி கர்த்தருக்காய் கொஞ்ச நேரம், ஒரு 1/2 hour இல்ல ஒரு 15 minutes ஜெபத்தெல்லாம் முடிச்சுட்டு என்னோடு கூட கர்த்தர் பேச வேணும்.
இந்த ஒரு வார்த்தையை சொல்லி காத்திருந்து பாருங்க. இன்றைக்கு இரவு கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். உன் குடும்பத்தை குறித்து பேசுவார். உன் ஜெப விண்ணப்பத்துக்கு எப்படி பதில் கொடுக்க போகிறேன் என்று பேசுவார். ஏனென்றால் நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன். உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு சாதாரணமான ஆளு, நான் எங்க ஜாதிகளை நொறுக்கிறது, நான் எங்க ராஜ்யங்களை நொறுக்கிறது. கர்த்தருக்கு நாம் தண்டாயுதம் அஸ்திராயுதத்தை போன்றவர்கள். தண்டாயுதம் அஸ்திராயுதம் எய்த உடனே எதிரி விழுந்து போய் விடுவான். அந்த தண்டாயுதத்தை கையில எடுத்தா எதிரி அழியாம விழவே மாட்டான். அஸ்திராயுதத்தை எய்தால் யார் மீது அந்த அம்பு எய்யப்படுகிறதோ அவங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல குறி பார்த்து எந்த இடத்துல அழிக்கணுமோ அந்த இடத்துல எதிரி அழிக்கும். சாதாரணமான மனிதனுக்கு இல்ல, கர்த்தருக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் போன்றவன். என் ஜபத்துக்கே எனக்கு பதில் கிடைக்கல, நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறான், நான் உன்னை எடுத்து உபயோகப்படுத்த போகிறேன். நீ இருக்கிற நிலைமையிலிருந்து உன்னை மாற்ற போகிறேன். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை உபயோகப்படுத்த என்னால முடியும். நீ உன்னை நீனே குறைத்து கொள்ளாதபடி இன்னும் என் தேவ சமூகத்தில் அதிகமாய் கடந்து வா. நான் உன்னை அஸ்திராயுதத்தை போல நீ உபயோகப்படுத்துவேன். நீ தண்டாயுதத்தை போல மாறப்போகிறாய். சாதாரணமான ஆள் கிடையாது நீ. நான் உன்னை உபயோகப்படுத்துகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் சோர்ந்து போய் எதுவுமே என்னால நடக்க மாட்டேங்குது, என் குடும்பத்துல இது வரைக்கும் எனக்கு அற்புதமே நடக்கல, என் ஊழியத்திலே நடக்கவில்லை, என் குடும்ப வாழ்க்கையை நான் நினைத்தது போல் இல்லை. கர்த்தர் அந்த வாழ்க்கையை உனக்கு மாற்றி கொடுத்து உன்னை ஆயுதத்தை போல உபயோகப்படுத்த போகிறார். உன்னை கொண்டு ஜாதிகளையே நொறுக்க முடியும்னா உன் குடும்பத்தை மாற்ற முடியும், உன் பிசினஸை மாற்ற முடியும், உன் ஊழியத்தை மாற்ற முடியும். ஏனென்றால் அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜாதிகளை நொறுக்க உன்னை உபயோகப்படுத்த போறான்னா நீ எந்த அளவுக்கு தேவ சமூகத்திலே கடந்து வர வேண்டும். அப்படின்னா குடும்பத்தை மாற்ற உன்னால முடியாதா? இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, என் ஜெபத்தால சகலவற்றையும் மாற்ற என்னால முடியும். என்னை ஜாதிகளை நொறுக்கவும் ராஜ்யங்களை அழிக்கவும் கர்த்தர் உபயோகப்படுத்த போகிறார். என் ஜெபத்துல வல்லமை உண்டு, என் ஜெபத்துல மகிமை உண்டு என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். பிசாசு என்னை என்ன சோர்வு படுத்தினாலும் நான் மறுபடியும் எழுந்திருப்பேன். எத்தனை முறை நீ விழுந்தாலும் உன்னை எழுந்து இருக்க செய்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய புயல் உன் வாழ்க்கையில வந்தாலும் அந்த புயல் அமைதியாகிற நேரம் ஒன்று உண்டு. புயல் வந்தா அதுக்கு பின்னால கண்டிப்பா அமைதி வரும். இறைச்சல் வந்தா அதுக்கு பின்னால கண்டிப்பா ஒரு அமைதி வரும். உன் வாழ்க்கையில எத்தனை துன்பங்களோ எத்தனை வேதனைகளோ இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு என்று கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உன்னை பார்த்து சொல்லுகிறார். எத்தனையோ பேர் மன வேதனையில் இருக்கிறீங்க, எத்தனையோ பேர் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க. எனக்கு ஒரு சகோதரி போன் பண்ணாங்க. அவங்க சொல்றத கேட்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வந்தது. மிகவும் அன்பான சகோதரி, எல்லாரையும் ரொம்ப அருமையா நேசிப்பாங்க. தன் பக்கத்து வீட்டாரை அப்படியே தான் நேசித்தாங்க. அவங்க இவங்க கிட்ட நல்லா பழகி இவங்களோடு கூட அன்பா இருந்து இவங்க கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் எழுதி வாங்கி அவங்களை ஒரு எப்படி யூஸ் பண்றாங்கன்னா ஒரு மெஸ்மரிசம் டைப் போல யூஸ் பண்ணி அந்த அன்பை அவர்கள் மையமாக வைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள். அந்த சகோதரிக்கு தாய் தகப்பன் கிடையாது, திருமணம் செய்து கொள்ளவில்லை, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில சொன்னாங்க, நான் அன்புதானே காட்டினேன், என் அன்பு அவர்கள் தவறாய் யூஸ் படுத்தி விட்டார்களே, நான் என்ன செய்வேன், இன்றைக்கு எனக்கு உதவி செய்ய யாருமே ஆட்கள் கிடையாது என்று கதறினார்கள். நான் கண்ணீரோடு கூட நாங்கள் குடும்பமாய் ஜெபித்தோம், நானும் என் கணவரும். ஆண்டவரே, அன்பு காட்டின ஒரே ஒரு பாவத்தின் நிமித்தமாய் இவ்வளவு பெரிய தண்டனையை தர வேண்டும். இந்த சகோதரி உண்மையாக அன்பு காட்டினாங்களே, அவங்க கேட்கிற கேள்வி, நான் காட்டின அன்பு தவறா? எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறதே, அதுக்குதான் அந்த சகோதரி கிட்ட சொன்ன, ஞானத்தோடு கூட நான் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்துல கேளுங்கள். இன்றைக்கு அநேகம் பேருக்கு பைபிள் ஃபுல்லா தெரியும், ஆனால் ஞானம் இல்லாதது நிமித்தம் எத்தனையோ பேர் விழுந்து போகிறார்கள். இந்த சகோதரியும் ஞானத்தோடு நடக்காதனால நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி இல்லை என்றால், ஞானம் இல்லை என்றால், வேதமே முழுதாய் தெரிந்தாலும் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்க தெரிந்தாலும் பிசாசு உன்னை கீழே விழ வைப்பான். இன்றைக்கு எனக்கு பில்டிங் வீடு வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறத விட்டு சகோதரிகள் ஒவ்வொருவரும் எனக்கு புத்தி வேண்டும், ஞானம் வேண்டும் என்று கேளுங்கள். கேட்ட உடனே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கொடுக்க கர்த்தர் காத்திருக்கிறார். உன் ஞானம் இல்லாத நிமித்தம் தான் நீ விழுந்து போன, புத்தி இல்லாத நிமித்தம் தான் நீ விழுந்து போன. அந்த சகோதரியும் விழுந்து போனாங்க.
6 மாதங்கள் கண்ணீரோடு ஜெபித்தோம். அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தோம். நேரடியா போய் அந்த பக்கத்து வீட்டுல சண்டை போட்டா அது கிடைக்காது. ஏன்னா இவங்களா கொடுத்த மாதிரிதான் கொடுத்திருக்காங்க. எந்த ஸ்டேஷன் போக முடியாது, எந்த கோர்ட்டையும் கேஸ் போட முடியாது. ஆனால் நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் போய் அந்த பக்கத்து வீட்டாரை போய் தொட வேண்டும். அவங்க இருதயத்துல தான் செய்கிறது பாவம் என்பதை உணர வேண்டும், தான் செய்கிறது அநியாயம் என்பதை உணர வேண்டும். யாரும் இல்லாமல் இருக்கும் ஒரு பெண்ணை ஏமாற்றினோமே என்று அவர்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் இருதயத்தை உருவ குத்துகிறவர் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு மனுஷனோட இருதயத்தை போய் குத்த ஆரம்பிக்குங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, உன் ஜெபத்துல அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. 6 மாதம் ஜெபித்தோம். அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அவர்கள் பெண்ணின் மூலமாகவே கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்தது, தீர்க்க முடியாத நோயின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. யூட்ரஸ்ல கட்டி திருமணமாகவில்லை அந்த பெண்ணுக்கு. இப்ப டாக்டர்ஸ் அந்த கட்டி ஒருவேளை கேன்சர் கட்டியா இருக்கலாம்னாங்க. அவங்க கதற ஆரம்பித்தாங்க. அப்பொழுது அந்த பெண் சொன்னாலாம், அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ஆன்டியை ஏமாற்றினதன் பாவம் தான் எனக்கு கட்டியாக வந்திருக்கிறது. நாம் செய்தது பெரிய பாவம், அவர்களுடைய திருப்பி கொடுத்து விடுவோம், நான் பிழைத்தாலும் சரி பிழைக்காவிட்டாலும் சரின்னு. 6 மாத ஜெபத்துக்கு பதில் எதையெல்லாம் வாங்கினாங்களோ அதை எல்லாவற்றையும் அந்த சகோதரிடத்துல திருப்பி கொடுத்தார்கள். அந்த சகோதரிக்கு சொல்ல முடியாத சந்தோஷம், சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். சண்டை போட்டு கிடைக்கல, பேசி கிடைக்கல, 4 பேரை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து வச்சு கிடைக்கல. ஆனால் ஜெபம் போய் அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவங்க அதை திருப்பி கொடுத்தாங்க. 2 மாசம் கழிச்சு அந்த மகளுக்கு யூட்ரஸ் கட்டி கேன்சர் கட்டி கிடையாது, அது சாதாரண ஃபைப்ராய்ட் கட்டி, அது எடுத்து விட்டால் போதும் சரியாகி விடும்னாங்க. எப்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். உன் ஜெபம் போய் எதிரியின் இருதயத்தை போய் நொறுக்கும். ராஜ்யங்களை நொறுக்குவேன், ஜாதிகளை உன்னை கொண்டு நொறுக்குவேன் சொன்னவர் உன்னை கொண்டு உன் எதிரிகளை நொறுக்குவார். இருதயத்தை போய் தொடுவார். உன் ஜெபத்திலே தேவன் அற்புதம் செய்வார். ஏனென்றால் நீ தண்டாயுதம் அஸ்திராயுதம். சோர்ந்து போகாதே, தலைகுனியாதே, நீ வெட்கப்பட்டு போய் நிற்க மாட்டாய், நீ ஆயுதமாய் மாறப்போகிறாய். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாராக. எங்களை அருமையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவரே, எந்தெந்த இருதயத்தை தேவன் தொடுகிறீரோ அந்தந்த இருதயத்துல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் ஊற்றுவீராக ஆண்டவரே. நோயிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே, கோர்ட் கேஸிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் திருமணத்தை நடத்தி தருவீராக ஆண்டவரே. அப்பா, பிரெயின்ல ஆண்டவரே கட்டி வந்திருக்கிற அந்த பிரெயின் டியூமர்ல இருந்து கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை தருவீராக ஆண்டவரே. ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து ஆண்டவரே அப்பா, அதன் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் அந்த கட்டையை எடுத்து போட்டு விடுதலை தருவீராக ஆண்டவரே. இந்த வார்த்தை அவங்க இருதயத்துல போய் கிரியை செய்யட்டும். உண்மையாய் அவர்கள் உம்மிடத்துல ஜெபிக்கிற நேரத்துல கர்த்தர் அவர்களுக்கு பதிலை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எங்களோட ஊழியத்திலே கேசட் வெளியிட்டு இருக்கிறோம். மாதாந்திர பத்திரிகை வெளிவருகிறது, பெதஸ்தா குளம் என்ற பத்திரிகை. அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது. அதை வேண்டுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அற்புத கீதங்கள் என்ற எங்களுடைய முதல் கேசட். சிறைச்சாலைக்குள் நான் சென்ற போது, குடும்பத்தார் என்னை கைவிட்ட போது, என் தகப்பனார் மரித்த போது கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள். இந்த கேசட் வேண்டுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து சரித்திர நாயகன் இவரே. இது ஒரு வீடியோ கேசட். கர்த்தருடைய அற்புதத்தை முழு பைபிளையும் ஒரு மணி நேரத்துல நீங்க பார்க்க முடியும். இது ஒரு சினிமா போல முழு பைபிள் கடைசி காலம் வரை, கர்த்தர் பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு வருகை வரை இதுல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அருமையான பழைய ஊழியக்காரர் சாது செல்லப்பா அவர்கள் வெளியிட்டார்கள். இதை பாருங்கள். இதை வேண்டுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து ரகசியம் என்கிற இந்த கேசட். கர்த்தருடைய வருகை ஒரு ரகசியமா இருக்கிறது. அந்த ரகசியத்தை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை பாடலா எழுதி இருக்கிறேன். இதில் என் கணவர் பாடி இருக்கிறார், அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். இதை ஜேக்கப் கோஷி அவர்கள் வெளியிட்டார்கள். எந்த கேசட் வேண்டுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சிஸ்டர் சோபனா சேகர், நம்பர் 4, காந்தி நகர், மாரியம்மன் கோயில் தெரு, கிஷ்கிந்தா ரோட், மேற்கு தாம்பரம், சென்னை 600045. நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 938227
3086 மற்றும் 93807766